இன்றைக்கும் 2 அடிப்படையான சத்தியங்களை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். அது என்னவென்றால், இன்றைக்கு என்ன பார்க்க போறோம்? 2 சத்தியங்கள். கர்த்தர் ஆளுகிறார். முதலாவது சத்தியம் என்னது? கர்த்தர் ஆளுகிறார். இரண்டாவது, கர்த்தர் நல்லவர். கர்த்தர் ஆளுகிறார்னா அதில் என்னென்ன அடங்கி இருக்குன்னு கொஞ்சம் பல காரியங்கள் அடங்கியிருக்கு. அதில் சில காரியங்களை நான் உங்களுக்கு படிப்படியாய் சொல்லுகிறேன். கர்த்தர் ஆளுகிறார்னா அதில் முதல்ல நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, அவருடைய அர்த்தம் என்னன்னா, கர்த்தருக்கு சகல வல்லமை மட்டும் இல்லை, சகல அதிகாரமும் உண்டு. அதிகாரம் என்ற வார்த்தையை தான் முதல்ல நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். ரெண்டாவது, இருக்கிறதுலே சுப்ரீம் அதிகாரம். மூணாவது, இவ்வளோ அதிகாரத்தையும் வைத்துக்கொண்டு தேவன் ஆளுகிறார். ஏன் சொல்கிறேன்? சிலர் அவங்களுக்கு பதவி இருக்கும், அதிகாரம் இருக்கும், எல்லாம் இருக்கும், ஆனால் ஆள மாட்டாங்க. அதாவது அதை விட்டுட்டு எதாவது பார்த்துட்டு இருப்பாங்க, ஆள மாட்டார்கள். தேவனோ ஆளுகிறார். நாலாவது, சகலத்தின் மீதும் ஆளுகிறார். சகலத்தின் மீதும் ஆளுகிறார். அவர் ஆளுகிறார் என்பது உங்களுக்கு எப்படியாய் தோன்றுகிறது? ஒரு நல்ல செய்தியா வருதா உங்களுக்கு? இன்னைக்கு நல்ல எஃபெக்டை உண்டு பண்ணுதா இல்லையா? ஏன் கேட்குறேன்னா, பாருங்க, கர்த்தர் ஆளுகிறார் பிரசங்கிக்கும் போது அது 2 விதமான எஃபெக்டை உண்டு பண்ணலாம் ஜனங்களுக்கு. ஒன்று நல்ல ஒரு எஃபெக்ட், அதை கேட்கும்போது ஜனங்களுக்கு சந்தோஷமாகுது, அதை கேட்கும்போது ஒரு ஒரு ஆறுதலாவது கிடைக்குது, அதை கேட்கும்போது ஒரு நம்பிக்கை இருக்குது, ஓகே ஏதோ மாறும், சூழ்நிலை மாறும், இப்படியே இருக்காது, அவர் ஆள்றாரு. அப்படி இருக்குதா உங்களுக்கு? பாசிட்டிவ் எஃபெக்ட். அல்லது இன்னொரு எஃபெக்டும் உண்டாகலாம். கர்த்தர் ஆளுகிறார்னு சொல்லும்போது சிலருக்கு பாசிட்டிவ் எஃபெக்ட் உண்டாகாது, சிலருக்கு நெகட்டிவ் எஃபெக்ட் உண்டாகும். எப்படி? கர்த்தர் ஆளுகிறார்னு கேட்டால் சிலருக்கு பயம் கூட வரலாம். ஐயோ ஆளுகிறாரா அப்படி யோசிக்கலாம் சிலர். அவர் ஆளுறாருன்னா அப்போ நான் என்ன வருது? சிலருக்கு கேள்வியாக எழும்பலாம். அவர் ஆளுகிறாருன்னு சொன்னால் எப்படி ஆளுகிறார், எப்படி ஆளுகிறார், இப்படி உலகம் இருக்கே, வெறும் கேள்வியால் மனது நிறைந்திருக்கலாம். அவர் ஆளுகிறார்னு சொன்னால் சிலருக்கு எப்படி தோணுதுன்னா கோபமே வருது. ஓ, அவர் ஆளுறதுனால தான் இப்படி இருக்குதா? எப்படி ஆளுறார் பாருங்க. கர்த்தரை எப்படியோ பேசுவாங்க பாருங்க. அப்போ 2 விதமான எஃபெக்ட் உண்டாகலாங்க. அவர் ஆள்றாருன்றது சிலருக்கு நல்ல எஃபெக்டை உண்டு பண்ணுது. அதுலேருந்து அவங்களுக்கு ஆறுதலும் நம்பிக்கையும் ஒரு சமாதானமும் உண்டாகுது. சிலருக்கு அவர் ஆள்றான்றது கேள்வியாக எழும்புது, பயம் வருது. சிலருக்கு தேவன் மேலே கோபமே சில நேரம் வருது. உங்களுக்கு என்ன மாதிரி எஃபெக்ட் இருக்குங்க? ஏன் இதை கேட்குறேன்னா, முக்கியமான கேள்வி. ஆனால் இந்த அடுத்த பாயிண்ட்டுக்கும் இதை நம்ம கொண்டு போகுது. எந்த பாயிண்ட்? கர்த்தர் நல்லவர் என்ற பாயிண்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா, யார் யாருக்கு கர்த்தர் ஆளுகிறார் என்றது நல்ல செய்தியாக இருக்குதோ, யார் யாருக்கு அது நல்ல எஃபெக்ட் உண்டாகுதோ, நீங்கள் அவங்களாம் பார்த்தீங்கன்னா அது ஏன் அவங்களுக்கு நல்ல ஒரு செய்தியாக இருக்குன்னா, அவங்க கர்த்தர் நல்லவர் என்பதை உறுதியாய் நம்புகிறார்கள். யார் யாருக்கு இந்த கர்த்தர் ஆளுகிறார்ன்ற செய்தி நல்லா தோணலையோ, நல்ல எஃபெக்டை உண்டு பண்ணலையோ, அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா கர்த்தர் நல்லவர் என்ற ஆழமான அறிவு, கர்த்தர் நல்லவர் என்ற உறுதியான நம்பிக்கை இல்லை. சிம்பிளாக சொல்கிறேன், டாப்பில் இருக்கிறவர் ரொம்ப நல்லவர்னு தெரிஞ்சா நீங்கள் ரொம்ப ஆறுதல் அடைவீங்க, பெரிய நம்பிக்கை இருக்கும். டாப்பில் இருக்கிறவர் நல்லவரா இல்லையான்னு சந்தேகம் இருந்தா உங்களுக்கு என்ன இருக்கும்? உள்ளத்தில் சந்தேகம் தான் இருக்கும், நம்பிக்கை இருக்காது, கேள்விதான் இருக்கும். ஒருவேளை இவர் கெட்டதும் செய்வார்னு நினச்சா பயமும் இருக்கும், கோபமும் இருக்கலாம். டாப்ல இருக்கிறவரை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுதான் நிர்ணயிக்குது இந்த கர்த்தர் நல்லவர் என்பது உங்களுக்கு நல்ல செய்தியா இருக்குமா, கெட்ட செய்தியா இருக்குமான்னு. இது நல்ல செய்தி, ஏன்னா அவர் நல்லவர். ஆனா ஜனங்களுக்கு சில நேரம் தெரியல, புரியல, நம்ப முடியல. ஆனா உண்மை என்ன? அவர் நல்லவர், அவர் மிகவும் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இதுதான் நம்முடைய 2வது சத்தியம். முதல்ல என்ன பார்த்தோம்? கர்த்தர் ஆளுகிறார். 2வது இப்போ என்ன பார்க்க போறோம்? கர்த்தர் நல்லவர். முக்கியம், ரொம்ப முக்கியமான சத்தியம். இது சரியா இல்லைன்னா ஆளுகிறாருன்னு சொன்னா கூட ஜனங்களுக்கு ஆறுதல் வராது. இவர் நல்லவர், இவர் நல்லவர், கர்த்தர் நல்லவருங்க. நமக்கு எல்லாருக்குமே இது தெரியும். ஆனால் நம்புகிறோமா? இதில் உறுதியாக இருக்கிறோமா?
சூழ்நிலைகள் முரண்பாடாக இருக்கிறப்போ கூட நம்புகிறோமா? கர்த்தர் நல்லவர் என்பதை நம்புகிறோமா? பாருங்க, நம்ம விசுவாசிகள் எல்லாருமே கர்த்தர் நல்லவர்னு சொல்லுவோம், பாடுவோம், கைத்தட்டுவோம், ஆமேன்னு சொல்லுவோம், எல்லாம் இருக்குது. ஆனால் சூழ்நிலைகள் எல்லாம் முரண்பாடாக போகும்போது நம்புகிறோமா கர்த்தர் நல்லவர்? உறுதியாக நம்புகிறோமா? அதை பற்றி ஒரு ஆழமான ஒரு அறிவும் நிச்சயமும் இருக்கா நமக்கு? ரொம்ப முக்கியமான கேள்விங்க. கர்த்தர் நல்லவர். நமக்கு எல்லாருக்குமே இதை நாம் திரும்ப நமக்கே நினைப்பூட்டி கொள்ளணும். நமக்கே நம்ம சொல்லிக்கணும், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர் என்பதை சில பாயிண்ட்ல சொல்றேன் பாருங்க. கர்த்தர் நல்லவர்னா என்ன? அதில் என்னென்ன அடங்கி இருக்கு லேசா சொல்றேன். சும்மா உங்களுக்கு ஒரு நினைப்பூட்டுதல் தான். அவர் குணமே நல்லது. இப்படி சொல்லலாம், அவர் செய்யறது மட்டும் நல்லது இல்லை, அவருடைய குணமே நல்லது. கர்த்தர் நல்லவர்னா அவர் வெறும் நல்லதை செய்கிறார்ன்றது மட்டும் சொல்ல, அவர் குணமே நல்லது, அவருடைய சுவாபமே நல்ல, அவர் கேரக்டரே நல்லது. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் பாருங்க. யாத்திராகமம் 33 அங்கே 18ஆம் வசனத்தில் ரொம்ப முக்கியமான பகுதி. ஏன்னா மோசே 18ஆம் வசனத்தில் என்ன பண்றாரு? கர்த்தரை பார்த்து சொல்கிறார், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்று கேட்கிறார். ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் போயிட்டு மோசே தேவனை பார்த்து சொல்றாரு, உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவன் பதில் அளிக்கிறார், மகிமையை காண்பிக்கிறார். எப்படி பதில் அளிக்கிறார், எப்படி மகிமையை காண்பிக்கிறார் என்பதை நீங்க பார்க்கணும். மகிமையை காண்பியும் அப்படின்னு மோசே விண்ணப்பிக்கிறான். 19ஆம் வசனத்தில் தேவன் பதில் அளிக்கிறார். அதற்கு தேவன் சொல்றார், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி. மகிமையை காண்பியும் ஆண்டவரேன்றான். தேவன் என்ன சொல்றார்? என்னுடைய தயையை எல்லாம் உனக்கு முன்பாக போக பண்ணுவேன். தயைன்னு வருது இல்லை தமிழ்ல, ஆங்கிலத்தில் குட்னஸ். அதாவது என்னுடைய நல்ல குணம், என்னுடைய நல்ல குணத்தை எல்லாம், நான் நல்லவர் என்பதை, என்னுடைய நல்ல குணத்தை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணுவேன். மோசே சொல்றான் மகிமையை காண்பியும். கர்த்தர் சொல்றாரு, நான் காண்பிக்கிறேன், என் நல்ல குணத்தை காண்பிக்கிறேன்றாரு. கர்த்தருடைய மகிமையில ரொம்ப மிக முக்கியமான ஒரு பங்கு உள்ளது கர்த்தருடைய நல்ல குணம். சிலர் கர்த்தருடைய மகிமைன்னு சொன்னோன்னா அவங்க என்ன யோசிக்கிறாங்க? வெறும் வல்லமை, வெறும் அதிகாரம், வெறும் மேகம், வெறும் அப்படியே அந்த கிளவுடு க்ளோரி, இப்படி யோசிப்பாங்க பாருங்க. இல்ல, கர்த்தர் சொல்றாரு மோசேட்ட, என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி. இதுதான் என்னுடைய மகிமை. அடுத்த அதிகாரத்தில் மகிமையை காண்பிக்கிறார் பாருங்க. தோன்றுகிறார், ஒரு மேகத்தில் தோன்றி பேசுகிறார். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் பாருங்க. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் பேசுகிறார், தன்னையே அறிமுகப்படுத்துகிறார், மகிமையை வெளிப்படுத்துகிறார். சொல்றார், என் பேர் கர்த்தர் கர்த்தர், இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியம் உள்ள தேவன். அங்க சொன்னார்ல, தயையெல்லாம் உனக்கு முன்பாக போக பண்றேன்னு சொல்லிட்டு இங்க பண்றாரு. அதை என் பேர் கர்த்தர்ன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? நான் யாரு? நான் எப்படிப்பட்ட தேவன், எப்படிப்பட்ட கடவுள்? இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும். நல்ல குணத்தை காண்பிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன காண்பிக்கிறார்? இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும். ரொம்ப அற்புதமான இடம் இது, முக்கியமான பகுதி. பல காரியங்கள் இங்கே வெளிப்படுது. ஒரு காரியம் என்னன்னா, அவருடைய இந்த நல்ல குணத்தில், இந்த குட்னஸ்ல எல்லாமே, இதெல்லாமே வருது. எதெல்லாம் வருது? இந்த இரக்கம் வருது, கிருபை வருது, நீடிய சாந்தம் வருது, மகா தயை வருது. எல்லாம் அதில் அடங்கி இருக்கு. கர்த்தர் நல்லவர்னா கர்த்தர் இரக்கம் உள்ளவர், கர்த்தர் நல்லவர்னா கர்த்தர் கிருபை உள்ளவர், கர்த்தர் நல்லவர்னா கர்த்தர் நீடிய சாந்தம் உள்ளவர், கர்த்தர் நல்லவர்னா கர்த்தர் மகா தயை உள்ளவர். எல்லாமே அந்த நல்லவர்ன்றதுல வந்துருது. நல்லவர்ன்றது ரொம்ப விரிவான அர்த்தம் பாருங்க. நல்ல குணம், இரக்கமுள்ள குணம், கிருபை உள்ள குணம், நீடிய சாந்தமுள்ள குணம், மகா தயையுள்ள குணம். குணத்தில் நல்லவர். கர்த்தர் நல்லவர்னா கிரியையிலையும் நல்லவர். குணத்தில் மட்டும் இல்லை, கிரியையில நல்லவர். அடுத்தது கர்த்தருடைய கிரியைகளை யோசித்து பாருங்க. கர்த்தருடைய கிரியைனா எங்க பார்த்தீங்கன்னா புரியும்? நியூஸை பார்த்தா புரியாது. கர்த்தருடைய கிரியை பேப்பரை பார்த்தா புரியாது. இங்க வரணும், இங்க பார்க்கணும். கர்த்தருடைய கிரியையை பாருங்கள்னா இங்க பாருங்க. இங்க பார்க்கும்போது கூட ஜாக்கிரதையா இருக்கணும். சிலர் இங்க பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க? எங்கேயாவது நடுவில் போயிட்டு பூந்துக்கிட்டு ஒரு வசனத்தை எடுத்து பாருங்க, கர்த்தர் இங்க என்ன செஞ்சார் பாருங்க, அங்க என்ன செஞ்சார் பாருங்க அப்படின்வாங்க. இல்லை இல்லை இல்லை, ஒரு புஸ்தகத்தை வாசிக்கும் போது எப்படி வாசிக்கணும்? தொடக்கத்திலிருந்து
முடிவு வரைக்கும் வாசிக்கணும். அப்போ தானே கதை உருப்படியாக புரியும். ஒரு புஸ்தகத்தை, ஒரு கதையை வாசிக்கிறீங்கன்னா நடுவில் திறந்து வாசிங்கன்னா புரியாது. தொடக்கத்திலிருந்து வாசித்துக்கிட்டு வந்தா கடைசி வரைக்கும் வாசித்தாதான் நடுவில் இருக்கிறதே புரியும். தொடக்கத்தையும் பார்க்கணும், முடிவையும் பார்க்கணும், அப்போ தான் நடுவில் இருக்கிறது. ஒரு படத்தை பார்க்குறீங்கன்னா வெறும் நடுவில் இருக்கிற ஒரு சீனை பார்த்தீங்கன்னா புரியவும் புரியாது. சில நேரம் ஒரு தவறான எஃபெக்டும் உண்டாயிடும், பயமுறுத்துகிற சீனாக இருக்கும். ஆனால் முடிவை பார்க்கணும். எப்படி முடியுது? நல்லா முடியுதா? நல்லா தொடங்குதா? கர்த்தருடைய கிரியை பார்க்கும்போது இந்த வேதத்துக்கு வரும்போது கூட ஜாக்கிரதையாக இருக்கும். சிலர் வேதத்தை தவறாக பயன்படுத்துகிறாங்க. இங்கே வேதத்துக்கு போயிட்டு கர்த்தர் கெட்டவர்ன்ற தீர்மானத்துக்கு வந்துடுறாங்க. ஏன்னா அணுகிற முறை தவிர பாருங்க. வேதத்தில் இந்த முதல் 2-3 பக்கங்கள் ரொம்ப முக்கியம், கடைசி 2-3 பக்கங்கள் ரொம்ப முக்கியம். ஏன்னா அது என்ன காண்பிக்குது? கர்த்தருடைய அந்த பூரண கிரியையை காண்பிக்குது. எந்த மனுஷனும் கை வைக்கிறதுக்கு முன்னால காண்பிக்குது. எந்த பிசாசும் கை வைக்கிறதுக்கு முன்னால கர்த்தர் எப்படி கிரியை செய்தார் என்பதை காண்பிக்குது பாருங்க. இந்த முதல் பக்கங்களை வாசித்தீங்கன்னா தேவன் உலகத்தை சிருஷ்டிக்கிறார், நல்லதை மட்டும் சிருஷ்டிக்கிறார், நல்லதை மாத்திரம் சிருஷ்டிக்கிறார். ஒரு கெட்டதாக சிருஷ்டித்தாரா? இல்லவே இல்லை. இன்னும் கேட்டால் சிருஷ்டித்துட்டு ஒவ்வொரு நாளும் பார்த்து சொல்கிறார் பாருங்க, அது நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார் என்று ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் சொல்லுது. வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் எல்லாருக்கும் தெரியும், சின்ன வயசுலேயே நமக்கு தெரியும் கிறிஸ்தவர்கள். ஆனால் திரும்ப போய் வாசித்து பாருங்க, இன்றைய நாட்களில் வாசித்து பாருங்க, கர்த்தருடைய கிரியைகளை பாருங்க. எல்லாத்தையும் சிருஷ்டித்து கடைசியில் பார்த்து எல்லாத்தையும் பார்த்து சொல்லுகிறார், இது மிகவும் நல்லது, மிகவும் நல்லது. கடைசி 2 பக்கங்களை வாசித்து பாருங்க. இப்படிப்பட்ட நாட்களில் வாசித்து பார்க்கணும். ஏன்னா இங்கே பார்த்தா, வெளியே பார்த்தா, உலகத்தை பார்த்தா, நியூஸை பார்த்தா ஒரே தீமையா இருக்கு, பயமுறுத்துகிற சூழ்நிலைகளாக இருக்கு பாருங்க. ஆனால் இந்த வேதம் சொல்கிறது எல்லாம் மாறி போகும். ஒரு நாள் தேவன் இந்த பழைய வானத்தையும் பூமியும் ஒழித்து போட்டு ஒரு புதிய வானத்தையும் பூமியும் உண்டாக்குவார். இந்த பூமியை புதுப்பிப்பார். அந்த பூமியில், அந்த புதிய வானம் புதிய பூமியில் எந்த ஒரு தீமையும் இருக்காதுன்னு வேதம் போதிக்குது. இதெல்லாம் பாருங்க. இதை பார்த்தீங்கனாலே ஒரு விதமான ஒரு நம்பிக்கை வரும், மாறும், சூழ்நிலை எல்லாம் மாறும். தேவன் ஒரு பெரிய ஒரு எதிர்காலத்தை திட்டம் போட்டு வைத்திருக்கிறார். 1-2 வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. இந்த புதிய வானம் புதிய பூமியில எந்த ஒரு தீமையான காரியமும் இருக்காது. வெளிப்படுத்தல் 21:4. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். அந்த புதிய வானம் பூமியில கண்ணீர்லாம் துடைச்சிருவார், தேவனே துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அழுறதும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. எந்த ஒரு தீமையான காரியமும், மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, வலி வேதனை ஒன்றும் இல்லை பாருங்க, வருத்தம் கூட இல்லைன்றார். அப்படி ஒரு பூமி வரப்போகுது. இது கர்த்தருடைய செயல். 27ஆம் வசனத்தை சொல்லுது, தீட்டுள்ள காரியங்கள், அருவருப்பான காரியங்கள் பிரவேசிப்பது இல்லை. அப்போ முடிவை பார்த்தீங்கன்னாலும் ரொம்ப தெளிவாக இருக்கு. கர்த்தர் வெறும் நல்லதை மட்டும்தான் செய்கிறாரு. கடைசியை பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கு, கர்த்தர் ரொம்ப நல்லதை மட்டும்தான் செய்கிறாரு. அதுக்கப்புறம் நடுவுலையும் வாசித்து பாருங்க, ஃபுல்லாக வாசித்து பாருங்க. நடுவில் தான் இந்த தீமை பூந்துருது உலகத்துக்குள்ள. 3ஆம் அதிகாரத்திலே பூந்துருது. எப்படி வருது தீமை? எப்படி உண்டாகுது? எப்படி வருது? எப்படி உள்ள வந்தது? கேட்குறாங்களே ஜனங்க சில நேரம், ஏன் உலகம் இப்படி இருக்கு, ஏன் இவ்வளோ தீமை நிறைந்த உலகமா இருக்கு? விளக்கம் கொடுக்குது வேதம் 3ஆம் அதிகாரத்தில். எப்படி வந்தது? எப்படி இந்த வேதனையும், இந்த சில மோசமான வியாதி, ஏழ்மை, வறுமை, இல்லாமை, வலி, வேதனை, இதெல்லாம் எப்படி உள்ள வந்தது? வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது. மனுஷனுடைய பாவம். பாவம்னா என்ன? அது மனுஷன் தேவனுடைய ஆளுகையை வேண்டாம் என்று தள்ளினான், அதான் பாவம். தேவன் ஆளுகிறார் நம்ம பிரசங்கித்துமே இன்னைக்கு. ஆதாமுக்கு அந்த செய்தி பிடிக்கல. கர்த்தர் ஆளுகிறார்னா அவன் என்ன சொல்றான்? அவர் என்ன ஆளுறது, நானே ஆண்டுகிறேன். அவர் யார் எனக்கு சொல்றது நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது? ஒரே ஒரு கண்டிஷன் தான் போட்டார் பாருங்க கர்த்தர் ஆதாம்கிட்ட. ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தார். ஒரே ஒரு கண்டிஷன், இந்த ஒரு மரத்தினுடைய கனியை மட்டும் சாப்பிடாது. ஒரே ஒரு கண்டிஷன். எவ்வளோ கிருபையான தேவன், எவ்வளோ நல்ல தேவன் பாருங்க. அவர் இல்லைன்னா ஆதாம் உண்டாயிருக்கவே மாட்டான், மூச்சு கூட விட்டுருக்க முடியாது. கிருபையாய் சொல்றார், ஃபுல் ஃப்ரீடம், என்ன வேணா பண்ணிக்கலாம். ஒரே ஒரு கண்டிஷன், இந்த மரத்தின் கனியை மட்டும் சாப்பிடாது. ஆதாம் என்ன பண்றான்? அவர் சொன்ன ஒரு கண்டிஷனை மீறான். அதன் மூலமா என்ன சொல்றான்? நீ சொல்ற ஒன்னையும் கூட நான் செய்ய மாட்டேன், ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டேன். நான் ஏன் இஷ்டப்படி நடந்துக்குவேன். நீர் என்னுடைய தேவன் அல்ல, உம்முடைய ஆளுகையை நான் அங்கீகரிப்பதில்லை, நானே ராஜாவா இருந்துக்கிறேன். இதுதான் பாவங்க.
மனுஷன் இந்த அளவுக்கு முரட்டாட்டம் பண்ணி பாவம் செய்ததுனால உலகம் இப்படி ஆயிற்று. அதுதான் வேதம் விளக்கம், அப்படிதான் வேதம் விளக்கம் சொல்லுது. அப்ப யாராவது குற்றம் சுமத்தணும்னா ஆதாம குற்றம் சுமத்தலாம். நம்முடைய முப்பாட்டான் ஆகிய ஆதாம் செய்த பாவம், முரட்டாட்டம், அவர் உள்ளத்துல இருந்த அந்த பெருமை, மனுஷனுடைய பாவம் பாருங்க. பிசாசையும் குற்றம் சாட்டலாம். ஏன்னா பிசாசு தான் வந்து ஏவாளை சோதித்தான்ல. பிசாசு சோதிக்கிறான், மனுஷன் விழுகிறான். தேவன் தீமையை கொண்டு வரல, இதனால வந்தது. பாருங்க, டாப்ல இருக்கிறவர், நமக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுக்கிறவர் அவமதிச்சு அவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தையும் மரியாதையும் செலுத்தாம அவருடைய ஆளுகை வேண்டாம் என்று தள்ளினால் என்ன நடக்கும்? இப்படிதான் நடக்கும். தீமைக்கு காரணம் இருக்கு, கர்த்தர் இல்ல, பாவம், பிசாசு.